விஜய் சட்டமன்றத்தில் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி அந்த செய்கை பண்ணது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செய்கை தெரியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி என்ன ரியாக்ட் பண்ணார்னா, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடுறாங்க மனைவி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதை விட ஒரு 2 நாள் கழித்து அதுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல. காரணம் கேட்டால் என்னங்க தனிப்பட்ட குடும்பத்துக்கிட்ட போகிறாரு சொன்னார். அது வந்து அவருடைய சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை ஆகிடுச்சு. இது உதயநிதியோடது. ஏன்னா இவர் பேசுகிறது அப்பா எங்கன்னு சொல்லி பேசுகிறது, அப்பா பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார், அதனால் அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு தொடர்பே இல்லாதவங்க வந்து உதயநிதி என்ன சொன்ன கேட்டால் செங்கல்பட்டு கோர்ட்டில் மனைவி வந்து கணவனை தேடுறாங்கன்னு சொல்லி சொன்னார். அது மக்கள்கிட்ட எடுபடலை. அதே 2 நாள் கழிச்சு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, திட்டங்களில் தேடுங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி என்னுடைய பேரை திட்டங்களில் தேடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சர் சரியாக கவுண்டர் கொடுத்துருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு அப்படின்னு என்னை தேடணுன்னா நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டில் சொல்கிறாங்க திட்டங்களில் தேடுங்கன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டங்களில் தேடி என்ன செய்கிறீங்க, நீக்கிறீங்க. முதல்வர் படிப்பகம் நீக்கிறீங்க, இல்லை விடியல் நீக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீக்கிறீங்களே தவிர திட்டத்தை நீக்க முடியல உங்களால். இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வேறு திட்டம் கொடுக்கணும்னு சொல்ல முடியல. அப்போ அது சக்ஸஸ் தானேங்க.